அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மக்ஃபிரத்தே மகாம் வ நூரே ஜிசாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ஜஸல்லாஹு சய்யிதனா வ நபியினா வ மௌலானா முர்ஷிதனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ இத்னத் அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ இத்னத் அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. اللهم هب لنا إيمانا واستقامة وعفوا وعافية. اللهم ثبت أقدامنا على دين الإسلام وبسنة أحوال محمد رسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم. اللهم اهدنا وعافنا وارزقنا وجبرنا بالأعمال الصالحة. اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان رحمة وراحة وعفوا وعافية. اللهم اهديهم وعافيهم وارزقهم واجبرهم بالأعمال الصالحة كل أمة يا حي يا قيوم يا أرحم الراحمين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ورضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد رسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم. طاسين تلك آيات القرآن وكتاب مبين هدى وبشرى للمؤمنين الذين يقيمون الصلاة ويؤتون الزكاة وهم بالآخرة هم يوقنون. إن الذين لا يؤمنون بالآخرة زينا لهم أعمالهم فهم يعمهون. وقال النبي صلى الله عليه وآله وسلم إنما مثل صاحب القرآن كمثل الإبل المعلقة إن عاهد عليها أمسكها وإن أطلقها ذهبت. متفق عليه. சர்வ புகழும் சாந்தியும் சர்வ புகழும் அடிபணிதலும் அவனுடைய கடமைகளை எடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களையும் நாம் சரியாக பின்பற்றும் வரை அல்லாஹுவை புகழ்வது கொண்டு நேரான செவ்வையான பாதைகளில் அந்த ஹம்துகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார். உலகத்தில் உண்டான எல்லா மூலங்களுக்கும் ஹக்காகிய ரப்பாகிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தி என்னும் கருணையும் சமாதானமும் சமத்துவமும்
ஏந்தல் நபி சையீதுல் காயினாத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களுக்கும் அன்னாரின் சத்திய சுத்த விசுவாசத்தை பெற்ற உத்தம திரு சஹாபாக்கள் சாலிஹீன்கள் நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த சுரஹாக்கள் அனைவர்களின் மீதும் உண்டாகுவதுடன் நம்மை பிடித்த பீடை, தரித்திரியம், முழுமை, கஷ்டம், நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற வறுமை, அமல்களிலே வறுமை, இஸ்லாத்தை ஏற்று அதன் வழி நடப்பதிலே வறுமை, தரித்திரியம், எல்லா துறைகளிலும் உண்டான கஷ்டங்களை நீக்கி அல்லாஹ் நம்மை சரியான பாதையில் கொண்டு செலுத்துவதற்குண்டான ஹிதாயத்தை நமக்கு நிரந்தரமாக ஆக்கி தந்தருள்வதுடன் அஃபுவு, ஆஃபியத்து, ரஹ்மத்து, நிஅமத்து, நீண்ட ஹயாத்து, அதில் நல்ல பல அமல் செய்து அல்லாஹ் ரசூல் நம்மின் மீது ஏவிய அந்த விதிகளை எடுத்து நடக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க, துடிப்பு மிக்க அமல்களை செய்து அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் முற்றிலும் வழிபடக்கூடிய ஒரு மகத்துவத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, வாலிப தோழ தோழிகளே, நாமெல்லாம் இஸ்லாத்தில் சரியான முறையில் சட்டதிட்டங்களை சிறமேற்கொண்டு கடைபிடித்து செயலாற்றுகின்ற திறன்களை உள்ளடக்கியிருக்கின்றோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். காரணம், இன்றைக்கு வாயில் எடுத்ததெல்லாம் உளறுதல், பேசுவதெல்லாம் பெரிய ஞானிகளை போன்று தன்னை உயர்வாக்க வேண்டும் என்ற நிலைகளிலே உலகப் பொருளாதாரத்தை கொண்டும் புகழை கொண்டும் தேடி அலைகின்ற ஷைத்தானியத்தான அந்தரங்கமான எண்ணம், அடுத்தவர்களை அடக்கி ஆண்டு நம் பேச்சை கேட்டு நம் கூட இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு ஊதாரித்தனமான நிலை, இவைகளையெல்லாம் இன்றைக்கு பொது நிலைகளில் மக்கள் கையில் எடுத்திருப்பதை இன்றைக்கு நாம் பார்க்க முடியும். சம்பாத்தியத்தில் நோகாமல் உட்கார்ந்த இடத்தில் கிடைக்க வேண்டும் என்று நிறைய மக்கள் இன்றைக்கு நாம் அதுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கோம். இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்டவைகள் எவை, அது எது எது என்று பார்ப்பதற்கு பகரமாக நம்மிலே சில நிர்மூட மூடிகள் பூர்வீகமான பழசை விட்டு புதுமையை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு கொச்ச ஆற்றல்களை அவர்களுக்குள் ஒரு மனோ பக்குவத்திலே ஈகோவாக அவங்க வச்சிருக்காங்க. இஸ்லாம் என்று அல்லாஹ் இந்த உலகத்தில் பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதை இந்த பூமியிலே அல்லாஹ் ஆக்கினானோ, இஸ்லாம் வளர்த்ததோ வளர்ந்ததோ அவர்களை வார்த்தெடுக்கப்பட்டதோ அல்ல. இஸ்லாம் என்பது இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், இந்த உலகத்தையே அல்லாஹ் இஸ்லாமிய நிலைகளில் தான் அல்லாஹ் படைத்தான். மனிதர்களை கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் வந்துவிட்டதன் காரணமாக அவர்களை சரி செய்வதற்காக, தௌபா செய்வதற்காக, அவர்கள் இழந்ததை திருப்பி மீட்டி கொடுப்பதற்காக அல்லாஹ் இப்படி ஒரு நிலைகளை செய்தான். ஆனால் விளக்கமில்லாதவர்கள் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ மக்காவில், மதீனாவில், அதை சுற்றி உள்ள ஜித்தாவில், அதை நாடுகளில் நல்ல மழை பெய்து நம்மூரை போன்று மெட்ராஸில் எப்படி கொஞ்சம் இயற்கைகளின் நிலைகள் அல்ல, செயற்கையின் மூலமாகவும் அல்ல, அல்லாஹ் எதை நாடி அவர்களுக்கு நாடுனாலும் அது நடக்குது. அப்போ அது நடக்க போகும்போது அந்த மனிதர்களுடைய சூழல்கள் எப்படி ஆகி போச்சுன்னு சொன்னால், ஒவ்வொரு சூழல்களிலும் அந்த ஷைத்தானுடைய எண்ணங்கள் மிகைத்து விட்டது.
அதுக்கு காரணங்கள் என்ன? உடனே மக்காவில் சேதம் ஏற்பட்டுருச்சு, மதீனாவில் சேதம் ஏற்பட்டுருச்சு. அவன் எங்கேயுமே அல்லாஹ் சேதத்தை ஏற்படுத்த மாட்டான். எங்கேயெல்லாம் அடவாடித்தனமும் பாவமும் பெருகுதோ அங்கே படிப்பினைக்காக அல்லாஹ் சில மாற்றங்களை கொண்டு வருவதும், அந்தந்த கௌமுகளை முன்னால் எப்படி அளித்தானோ அந்த போன்று இல்லாமல் ஒரு சில மாற்றங்களோடு மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக அல்லாஹ்வுடைய பட்டாளங்கள் தீ, நீர், உயிரினங்கள், ஜந்துக்கள் அல்லது மாற்றத்தின் சீற்றத்தின் கடலின் ஆழ் நிலைகளில் ஏற்படுகின்ற குமுறல்கள், காற்றால் ஏற்படுகின்ற துன்பங்கள், இவைகளையெல்லாம் அல்லாஹ்வுடைய பட்டாளங்களில் வச்சுருக்கான்ல. முழு உலகத்தையும் வல்லரசு என்று சொல்லி கொண்டிருக்கின்ற அந்த பில்லரசான நாடு இந்த காற்றில் தீப்பற்றி எரிகின்ற பொழுது அவனால் எதையுமே செய்ய முடியல. ஊர்களை நாசப்படுத்தி, பொருளாதாரத்தை, மக்களை நாசப்படுத்தி, குறிப்பாக இஸ்லாமியர்களை மாத்திரம் குறிவைத்து முழு உலகத்திலும் அழித்து கொண்டிருக்கின்ற அரக்க நாடுகள் யூதர்கள் ஒன்று சேர்ந்த ஆடுனான். அதில் ஒரு நடிகனும் ஆடுனான். இன்றைக்கி அவன் இந்த அலையில் கையை வச்சு போட அடுத்த ஜட்டிக்கு விதி இல்லாமல் அப்படியே பிறந்த மேனியோட வெளியாகக்கூடிய சூழல். பலஸ்தீன், காசா, அதை சுற்றியுள்ள நாடுகள் டேமேஜ் ஆகி மக்கள் கொன்று குவிக்கப்பட்ட பொழுது அவைகளை எரித்து நாசப்படுத்திவிட்டு புதிதாக அந்த ஊரை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னவனெல்லாம் இன்றைக்கு ஒரு நேர உணவுக்கு தரித்திரியம் பீடிக்கப்பட்டவனாக இருக்கான். இதைத்தான் அன்று ஒரு பழமொழி சொன்னாங்க, அரசு அன்று கேட்கும், தெய்வம் நின்று கேட்கும். முழு உலகத்திலும் எந்த செலவும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய ஏவுகணை விட்டான். பார்த்தீங்களா? அந்த பாலஸ்தீன் மக்களுடைய இரத்தமும் கண்ணீரும் உயிரும், அந்த அவர்களுடைய வாழ்வாதாரங்கள் அழிக்கப்பட்டதின் நோக்கமும் தான். முதல் ஃப்ளோராவை விட்டு அழித்தான், ரெண்டாவது நரகத்தை விட்டு அழிக்கிறான். நரகத்தை நீங்கள் பார்க்க வேண்டுமானால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா உஇத்தத் லில் காஃபிரீன். இறை மறுப்பவருக்காக செய்யப்பட்ட அந்த நரகம் மரம், செடி, கொடி, கற்கள், மனிதர்கள் புழங்கிய பொருள்கள் எல்லாம் அதற்கு சுள்ளிகளாக ஆக்கப்பட்டு நரகம் வேகும்தான். யார் தீப்பற்ற வைத்தது? இதுதான் நம்முடைய ஹக்குல் ஆலமீன் ரப்புல் இஸ்ஸா அல்லாஹ் செய்யக்கூடிய ஒரு மகத்துவமிக்க ஆற்றல். பொறுக்கும் வரை பொறுப்பான் அல்லாஹ். அவனுடைய முத்தகீன்களுக்கு இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தின் உயூன் என்று சொல்லக்கூடிய சிறார்கள், தாய்மார்கள், வாலிபர்கள், வயோதிகர்கள் அவர்கள் வைத்திருந்தக்கூடிய அந்த வருவாய்க்குள்ள இடம், ஜெய்தூன் மரங்கள், அந்த வீடுகள் எல்லாம் தகர்க்கப்பட்டு ஒரு துணிக்கு மறுதுணி இல்லை குளிச்சா அந்த அளவுக்கு ஆக்கி தீக்கிரையாக அந்த பலஸ்தீன், காசா, ரஃபா எல்கையிலே ஆக்கிவிட்டு வாழ்ந்து விடலாம் என்று எண்ணக்கூடியவர்கள் காக்கா உப்பு ஊடு கட்டி மாடி ஊரில் குடியிருக்கலாம் என்று நினைப்பதற்கு ஒப்புதான். கெட்டலாம் காக்கா, மழை வந்தால் என்ன ஆகும்? இன்தன் சுருல்லாஹ் என் சுருக்கும் வயசப்பி தக்குதாமக்கும் டான்ல. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முழு உலக மூமின்களும் மக்கா, மதீனா போன்ற துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய நாடுகளில் ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் செல்லக்கூடிய அந்த புனிதர்கள் செய்கின்ற துஆவும் ஜும்மாவிலும் ஏனைய நிலைகளிலேயும் 5 வக்துகள், ஜும்மாவில் மாத்திரமல்ல 5 வக்துகளிலும் இவ்வளோ நாட்களாக 2 வருடங்களை நெருங்கி கேட்கக்கூடிய துஆவின் பவரை நீங்கள் பார்த்து கொள்ளுங்க. அது நரகத்தின்
ஊசி முனையில் 16 ஒரு பங்கு தான் இன்றைக்கி அங்கே கலிகோனியாவா என்ன அங்கே சொல்லி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய சிம்டம்ஸ். இப்போ நரகம் 100 மடங்கு எப்படி இருக்குன்றதை பார்த்துக்குங்க. மனிதனை நரகத்தில் போடும்போது அவனுடைய அந்த தோல் கருகி மறுபடி அவனை எடுத்து கருக்கி மறுபடி அவனுக்கு தோல் கொடுத்து இப்படியாக ஆக்கப்படும். நரகத்தையே கிடக்க வேண்டியது தான் கதி. எப்படி பலாப்பழம் மரத்தில் தொங்குதோ, ஒரு மனிதன் நரகவாதி ஆனதற்கு பிறகு பலாப்பழம் அது உழுகும் வரை அவனுக்கு தண்டனைகள் அங்கே இருக்கும் வரை அவனுக்கு இருந்துகிட்டு இருக்கும். அல்லாஹ் நாடினால் முஸ்லீம்களில் பாவிகளை மன்னிக்கலாம். காஃபிர்களை, நசராணிகளை, யகூதிகளை மன்னிப்பதற்கு எத்தகைய சிம்டம்ஸும் குர்ஆனில் இல்லை, ஹதீஸில் இல்லை. அது தர்றானா இல்லையா என்பது ரப்புடைய பொறுப்பு. நம்ம அதை சிந்திக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆக அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாறு புரிகின்ற பாவிகளுக்கு இங்கு என்ன நடக்கும் என்பதை முழு உலகத்திலும் எடுத்து காமிக்கலாம். 24 to 25 முடிவுக்குள்ளே அப்படியே முழு உலகையும் சுற்றி வந்து மறுபடி எங்கே வந்து வச்சு முதல் மண் எது? மக்கா மதீனாவுடைய அந்த ஏரியாவுடைய மண்ணுகள் தான் துனியாவில் முதல் மண். அந்த மண்ணுக்கு போயிடுச்சு என்ன? நீர். நசராணியுடைய மண்ணுக்கு போயிடுச்சு நெருப்பு. எத்தனை ஏவுகணைக்கும் வேலை இல்லையே. ஏவுகணை இந்த பிள்ளைலாம் நின்றா கூட அங்கே அந்த விறக அடுப்பில் வச்சு எரிச்சா ஹபா அன் மன்சூரா மாதிரி ஆயிருக்கும். அப்போ ஆணவத்தால் அழிபவர்கள் கோடி, அகங்காரத்தால் தன்னை வீணடிப்பவர்கள் கோடி, தன்னிடத்தில் வல்லமை இருக்கு என்று பேசிக்கொண்டு எல்லா நாடுகளையும் குறி சுடுவதை போன்று சுடுபவர்கள் கோடி. அதில் ஒன்றுதான் அவன் இருக்கான் பாருங்க, அமெரிக்கன். அவன் இதுக்கு தயப்பேன். அவன் கள்ள மகன் இஸ்ரவேல். அல்லாஹ் எவ்வளோவெல்லாம் சொன்னான். யா பனி இஸ்ராயீல் அஸ்குரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும் வன்னி ஃபضلتக்கும் அலல் ஆலமீன். அப்பவும் இவனுங்க உணரலை, வச்சு அடிச்சிட்டான். அல்லாஹ் இவருடைய மூலங்களும் சூசகங்களும் சாம், சிரியா, லெபனான் இந்த இஸ்லாமிய நாடுகளை பொருளாதாரத்திற்காக, மூல வளங்களுக்காக ஆராய்ச்சி செய்கின்றேன் என்று போட்டான். இனி அவனுங்க ஆராய்ச்சி செய்யக்கூடிய கருவி எங்கே வச்சிருக்கானோ மூல மண்டலத்தில், அந்த இடத்துலேருந்து எல்லாமே மறுபடியும் அவன் தலையில் உழுக போகுது கூடிய சீக்கிரம். இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, வாலிப பெண்மணிகளே, சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் சிந்திக்கணும். அல்லாஹ்வினுடைய அருள், அல்லாஹ்வினுடைய நிஅமத் நம்மை சூழ்ந்ததாக இருக்கு. எப்போ அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் நிஅமத்தும் நம்மளை சூழலையோ நம்முடைய நிலை அதோகதியாக மாறி நாம் சரியாக நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். அல்லாஹ் இந்த ஆயத்தில் குறிப்பிடுறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், தாசீன். இந்த 2 எழுத்து, இதனுடைய அர்த்தத்தை அல்லாஹும் ரசூலும் ரகசியத்தில் புரிந்தவர்கள். தில்க ஆயாத்துல் குர்ஆன், இந்த தெளிவாக்கப்பட்ட இந்த வேதம் பொதுமறை, கிதாபின் முபீன், பகிரங்கமான தெளிவான கிதாபாக, வேதங்களாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஹுதன் வ புஷ்ரா லில் மூமினீன், மூமினுக்கு மட்டும்தான் சுபச்செய்தியாகவும் நேர்வழியாகவும் இந்த குர்ஆன் இருக்குது. அப்போ மற்றவன் சிந்திக்க வேண்டியதில்லை. பழமைவாதி, குர்ஆன் பழமையானது ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு அதை பற்றி கவலை இல்லை. பழமை, புதுசு, நடுசு அப்படின்றதுக்கெல்லாம் இங்கே வேலையே கிடையாது. ரப்பு சொன்னதை பாரு, முஸ்லீமும் பாரு. இங்கே முஸ்லீமை பற்றியும் சொல்லலை, இஸ்லாத்தை பற்றியும் சொல்லலை. எப்படி சொல்லியிருக்கான் பாரு. தில்க ஆயாத்துல் குர்ஆனி வ கிதாபி முபீன் முடிச்சுட்டு ஹுதன் வ புஷ்ரா, நேர்வழியும்
சுப செய்தியும் யாருக்கு தெரியுமா? லில் மூமினீன், மூமினாக இருந்தால் மட்டும்தான். ஒரே ஃபண்டமெண்டல் மூலம் சப்ஜெக்டை சொல்லிட்டான். ஹுதன் வ புஷ்ரா லில் மூமினீன் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த குர்ஆன் நேர்வழி காட்டும், வெற்றியை கொடுக்கும். அந்த புஷ்ரா யாரு? அந்த ஹுதன் யாரு? மூமின் யாரு? மூணுக்கும் சேர்த்து அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன, மேல் கூறப்பட்ட ஹுதன் வ புஷ்ரா லில் முஃமினீன் என்பவர்கள் யார் என்று சொன்னால், நல்ல விளங்கிக்குங்க நிர்மூட மூடிகளே. அல்லதீன யுகீமூன ஸலா, அவர்களை பார்க்கும்போது தக்வாவோடு தொழுவார்கள். வயூத்தூன ஸகா, அவர்களுக்கு அருள் இருக்கின்ற செல்வங்களில் 102.5% அவர்கள் அல்லாவுக்காக ஜகாத் கொடுப்பார்கள் ஏழை எளியோர்கள்ட்ட. வஹும் பில் ஆகிரத்தி, மறுமையை பற்றி ஹும் யூகினூன், அசைக்க முடியாத நம்பிக்கையை வச்சுருப்பாங்க. இப்போ காசா பலஸ்தீன் மக்கள் எவ்வளோ தொந்தரவு வந்து தன்னை அழிக்கும் போதும், குடும்பங்களும் புருஷனும் பொண்டாட்டியும் தாயும் தந்தையும் அழிக்கும் போதெல்லாம் அழிக்கப்படும் போது இந்த யூதர்களால் அவர்களால் சகிக்க கொள்ள முடியாத ஒரு நிலை இருந்தாலும் நம்மளுக்கே ஒரு இரத்த துடிப்பு. நம்ம அடுத்த நாட்டில் வாழ்கிறோம், நம்மளால் எதுவும் செய்ய முடியல, துவாவாவது நம்ம செய்யணும். அப்போது அந்த மக்களுக்கெல்லாம் எப்படி கொடுத்தான் பார்த்தீங்களா? நம்பிக்கையை கொடுத்தான். ஒரு சின்ன பிள்ளையை போய் நீ வான்னு கூப்பிட்டாலும் வராது. ஒரு வாலிப பெண்ணு நீங்கள் இருக்கேம்மா, கஷ்டப்படுறேன், நான் கட்டிக்கிறேன், வசதியானவன், வா உன்னை நல்லா வச்சுக்கிறேன்டாலும் வராது. ஒரு கிளவியை வயசாயிருச்சேம்மா எங்கள் ஊருக்கு வான்னு கூப்பிட்டாலும் வராது. அதைத்தான் இங்கே ரப்பு சொல்கிறான், பில் ஆகிரத்திஹும் யூகினூன், மறுமையை பற்றி உண்டான அச்சமும் நம்பிக்கையும் அல்லாஹ் ரசூலை பற்றி உண்டான தவக்கல் தன்னுடைய உள்ளத்தில் நிரம்பி பாதுகாக்கப்பட்டிருக்கின்றான்ல. இவர்களுக்குத்தான் இந்த குர்ஆன் ஹுதனாக புஷ்ராவாக மூமினாக இருக்கும். அப்படி இருந்தால்தான் யுகீமூன ஸலாஹ் வயூத்தூன ஸகா வஹும் பில் ஆகிரத்தி ஹும் யூகினூன், இந்த நிலையை அந்த மக்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். இது ஒரு மேலாக உள்ள கருத்து. அந்தரங்கமான அடித்தளமான அவ்வலான ஆகிரான பாத்தினான லாகிரான அர்த்தங்கள் இருக்கு. அதெல்லாம் நாம் விளங்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களுக்கு தான் விளங்கும். ஆகையினால் சத்தியத்தின் கீழ் வாழ, நித்தமும் நீதியாக இருக்க, குழப்பக்காரர்களின் குழப்பங்களிலிருந்து நம்மை விடுவித்து, நாம் அவர்களோடு இணையாமல் அவர்களை நம்மோடு இணைய விடாமல் தவக்கல்தோடு இருந்து இந்த மேல் கூறிய ஆயாத்தின் அர்த்தங்களை உணர்ந்து உள்ளால் உள்ளதை எடுத்து நடப்போமாக. வல்ல ரஹ்மான் ஹிதாயத் செய்வதோடு, அல்லாஹும் பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான் ரஹ்மத்தன் வராகத்தன் வஃபுவன் வாஃபியாவாக நமக்கு ஆக்குவானாக. ஹிதாயத்தை தருவானாக. நம்முடைய மனைவி மக்களுக்கு பொருத்தத்தை தருவானாக. நம்முடைய தாய் தந்தையர்கள் நம்மை விட்டும் சென்றிருந்தால் அல்லது இருவரில் ஒருவர் சென்றிருந்தால் கபரை கண்ணு கட்டிய தூரம் பூஞ்சோலை ஆக்கி, அவருடைய கஷ்டங்கள் முன்னால் யாருக்கும் வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்றப்பட முடியாத நிலை, கடன்கள் இருந்தால் அந்த மரணித்தவருடைய நிலைகளை அல்லாஹ் சரி செய்து மன்னிப்பதுடன் அவர்களுக்கு கண்ணு கட்டிய தூரம் கபரை விசாலமாக்கி, நம்முடைய மனைவி மக்கள் பிள்ளை குட்டி பேரம் பேத்திய கியாமத்துடைய நாள் வரை ஹிதாயத் செய்து இஸ்லாத்திலே மேல் கூறப்பட்ட அத்தனை தன்மைகளையும் நாம் அடையும் பொருட்டு நமக்கு அல்லாஹ் அருள்வாளிக்கட்டும். யா அல்லாஹ், வரக்கூடிய ரஜபு ஷஅபான் ரமலானை அடைந்து அதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அமல்களையும் இரா காலங்களையும் பகல்லையும் செய்ய சக்தியை கொடுத்து, குர்ஆனை அதிகமாக ஓதி ஸலவாத்தை ஓதி உன்னையும் ரசூலையும் அடைய அருள்பாலிக்க, பல்வேறான நியமத்துக்களை எங்களுக்கு வழங்குவதுடன் உடல் ஆஃபியத்து, பொருளாதாரம், நியமத்து, சந்தோஷம், ஒன்றுபட்டு அமல் செய்கின்ற பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ரிஸ்கிலே விசாரணத்தை, உணவுலே உடையிலே தந்தருள்வாயாக. வாஹிர் தஅவானானில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.